தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. இல்ல மாப்பிள்ள வந்துருவாரு. நான் போன் போட்டு பாக்குறேன். ஆமா, நீங்க இப்ப போன் போட்டு அவன் கிளம்பி வர்றதா? நடக்கிற காரியம் அது இல்ல? இது நடக்கதான் செய்யுமா? நடக்காது. நான் அதை நடத்தவும் விட மாட்டேன். ஐயா கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், வந்துருவாரு. இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன், எனக்கு எதுவும் சரியா படல. இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு. அப்புறம் எமகண்ட ஆரம்பிச்சிடும். அந்த நேரத்துல பண்ணா அவர் உயிருக்கே ஆபத்தா போயிடும். ஓ, சரி, ஆபத்துக்கு பாவம் இல்லம்மா. அன்னபூர்ணி அம்மா, உங்க பொண்ணு நல்லா இருக்கணும்னு நினைக்கிற நீங்களே இதை செஞ்சிடலாமா? பொண்ணு கணவரை நீண்ட ஆயுளோட இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு நீங்களே கழுத்துல போட்டு விட்டுருங்க. என்னங்கம்மா, நீங்களே போட்டு விடுங்கம்மா. இப்படி சொல்றா? என்ன குழந்தை இப்படி சொல்றா? மாப்ள வாங்க, மாப்ள வாங்க, வாங்க மாப்ள, வந்து உட்காருங்க. நீ வள்ளி நல்லா உட்காரு. உட்காருங்க தம்பி. உட்காருங்க மாப்ள. வாங்க மாப்ள, உட்காருங்க. உட்காருங்க தம்பி. மாப்ள உட்காருங்க மாப்ள. ஏய் மல்லி, நான் சொல்லல மாப்பிளைக்கு மேல அக்கறை இருக்கு. எப்படி கரெக்டான நேரத்துக்கு வந்துட்டார் பாத்தியா? மாப்ள இந்தாங்க, இந்த தாலியை பிடிங்க. பிடிங்க மாப்ள. மாப்ள வாங்குங்க தம்பி. எல்லா வளமும் நலமும் பெற்று நீடூடி வாழ்க வாழ்க. சகல வளமும் நலமும் பெற்று ஒற்றுமையுடன் நீடூடி வாழ்க வாழ்க. ஓம் சக்தி ஆதிசக்தி பராசக்தி தாயே போற்றி போற்றி. சர்வமங்கலம் என்றென்றும் நிறையட்டும். மாப்ள இத வச்சு விடுங்க மாப்ள. அட வேங்க மாப்ள. இந்த தாலியை காட்டு. இந்தாங்க மாப்ள, இந்தாங்க குங்குமம் வச்சு விடுங்க மாப்ள.
பெரியமா ஆ? நாங்க கிளம்புறோம் ஏ பெரியமா. பாபு என்னப்பா அதுக்குள்ள நீ போறேன்னு சொல்றியே கடைசி வரைக்கும் நீதான்ப்பா இருக்கணும். இல்ல பெரியமா, நீங்க கூப்பிட்டீங்க, மரியாதைக்கு வந்தோம். வந்த காரியம் கடவுள் புண்ணியத்துல நல்லபடியா நிறைவா முடிஞ்சது. நாங்க வரோம் பெரியமா. இதான் எங்களுக்கு உண்டான மரியாதை. ஏய், வா, நாங்க போலாம். பாபு ஏய் நில்லு. வாமா. அண்ணா 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 ப்ளீஸ்ண்ணே சாப்பிட்டு போங்கண்ணே. அண்ணே சொல்லுங்க அண்ணே. நான் என்ன சொல்றது மல்லி, நீயே உங்க அண்ணன் கிட்ட சொல்லு. இல்ல மல்லி, மாப்பிள்ளை எங்க வராம போயிடுவாரான்னு பயந்துகிட்டே இருந்தோம். கரெக்டா நல்ல நேரம் முடியறதுக்குள்ள வந்துட்டாரு. என் மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்குமா. விருந்து சாப்பிட்ட திருப்தி எனக்கு இப்பவே கிடைச்சிருச்சு. எனக்கு இது போதுமா. மல்லி என்ன இப்படி பாத்துட்டு நிக்கிற? தம்பதியா சேர்ந்து அண்ணா அண்ணிக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க. அம்மா ஸ்தானத்துல இருந்து முதல்ல நீங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க பெரியம்மா. இரு இரு அம்மாடி அதை அங்க வச்சுட்டு சந்தனம் குங்குமம் எடு. ஒரு நிமிஷம் மல்லி. இந்தாங்க. உன் நல்ல மனசுக்கு நீ நல்லா இருப்ப. ஏய் நல்லா இருப்ப புள்ள, நல்லா இருப்ப. அண்ணா அண்ணிக்கிட்ட போ. இந்தா இத அவளுக்கு வச்சுடு. வா. இந்த இந்தா. நல்லா இரு, நல்லா இருப்பா. நல்லா இரு. நல்லா இரு. மாப்பிள்ள நாங்க கிளம்புறோம் மாப்பிள்ள. போயிட்டு வரோம் தம்பி. பெரியமா நாங்க நான் கிளம்புறோம். போயிட்டு வரோம் அத்தை. வெண்பா டாடா. பாத்துக்கோமா. போலாமா? போயிட்டு வரோம் மல்லி. ம். தாம்பூலம் வாங்கிக்கோங்கம்மா. எப்பல அத போய் எடுத்துட்டு வா. போ குடுக்குறாரு உங்க வாங்கி. கையில எல்லாருக்கும் கொடுங்க. குடு. இந்தாங்கம்மா. குடு. நல்லதே நடக்கும். இந்தா. தேங்க்ஸ் மேம். ஐயாக்கு குடுமா. நன்றிப்பா. சரி அப்ப நம்ம கிளம்பலாமா? வாங்க போலாம். சரி, வாங்க. வரோம். அழாத பிள்ளை. மல்லி இப்ப என்ன சொல்ற? இந்த அன்னபூர்ணி கையில ஒரு விஷயத்தை எடுத்துட்டானா அத முடிக்காம விட மாட்டானே இப்ப நீ புரிஞ்சுக்கிட்டல? என்ன புள்ள உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். ரொம்ப நன்றி பெரியம்மா. ஏய் என்ன இது? ஏய் சீ 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 சீ. ஏன் இப்படி அழுதுட்டு இருக்கற? சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்துல இப்படி கண் கலங்கிட்டு நிக்கிற புள்ள. முதல்ல கண்ணை தொட தொட. இத பார், சந்தோஷம் வரப்ப அதை முழுசா அனுபவிக்கணும். அப்ப போய் மூக்கெல்லாம் இப்படி சிந்திட்டு இருக்க கூடாது. இங்க பருமலி நான் சொல்றத கேளு. அழறப்ப யாருமே சந்தோஷமா இருக்கிறது இல்ல. அப்புறம் சந்தோஷமா இருக்கும்போது எதுக்கு அழற? பெரியம்மா கடைசி நிமிஷம் வரைக்கும் இந்த ஃபங்க்ஷன் நடக்கும்னு நம்பிக்கை எனக்கு இல்ல பெரியம்மா. நீங்க மட்டும் இல்லைன்னா என் வாழ்க்கையில இதெல்லாம் நடந்திருக்காது. இங்க பாருமல்லி, இனிமே நீ அழவே கூடாது. வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்த மாப்பிள்ள கரெக்டா ஃபங்க்ஷனுக்கு வந்து எப்போ உன் கழுத்துல தாலி சரட போட்டாரோ அப்பவே நம்ம ஜெயிச்ச மாதிரி தான். மாதிரி இல்ல, ஜெயிச்சிட்டோம். இனிமே என் புருஷனுக்கு என் மேல பாசம் இல்ல, என்ன ஒரு மனுஷியாவே மதிக்கிறது இல்லைன்னா சொல்லாத. நீ சொல்ற மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கேன், மாப்பிள்ள தம்பி இங்க வந்து நின்னு இருப்பாரா? கடைசி நிமிஷத்துல வந்தாரு பாத்தியா? அது எல்லாமே ஒரு பிளான் தான். பிளானா? பின்ன மாப்பிள்ள தம்பி எதையுமே பிளான் பண்ணி தான் செய்வார் மல்லி.
காலையிலேயே அவர் இங்க இருந்திருந்தாருன்னா அந்த கனடாக்காரி சும்மாவா இருந்திருப்பா? இப்பவே பாரு அவ என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. இதெல்லாம் இருந்தாலும் கடைசியா அவளுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. எப்படியும் மாப்பிள்ள வரமாட்டாருன்னு நினைச்சா. ஆனா அவ நினைப்புல மாப்பிள்ள ஒரு லாரி மண் அள்ளி கொட்டி அவ வயிற்றுச்சல்ல வாழை மரம் நட்டுட்டாருல. ஏய், இனிமே உனக்கு இந்த வீட்ல எல்லாமே நல்லபடியா தான் நடக்கும். வெண்பா எப்பவுமே நம்ம பக்கம் தான். இப்ப பாரு மாப்பிள்ள தம்பியும் நம்ம பக்கம் வந்தாச்சு. மத்தவங்கள பத்தி எல்லாம் நீ யோசிக்காத மல்லி. இத கண்டுக்காம லெஃப்ட் ஹேண்ட்ல அப்படியே டீல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். அப்படியே அச்சுச்சோ அச்சுச்சோன்னு பயந்தோன்னு வச்சுக்கையே, அவளதான் அந்த ராஜேஸ்வரி ஏறி மிதிப்பா. போடி இவளேன்னு நீ பாட்டுக்கு போயிட்டே இருந்தேன்னு வையே, அவளும் சைலண்டா இருப்பா. அவங்கள பத்தியெல்லாம் எதுக்கு பெரியமா பேசிக்கிட்டு, நாம நம்மள பத்தி பேசலாம். எங்க அம்மா இருந்து செய்ய வேண்டியத நீங்க செஞ்சிருக்கீங்க. எனக்கு தாலி செயின் செஞ்சு தாய் வீட்டு சீரெல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க பெரியமா. ஏய், என்ன பிள்ளை, நான் ஒண்டி கட்ட எனக்கு எதுக்கு இப்படி ஓடி ஓடி சம்பாதிக்கணும்னு சொல்லு. நான் என்ன பெருசா கோட்டை கட்டி வைக்கிறதுக்கா? தேவையே கிடையாது. ஓடிக்கிட்டே இருந்தாதான் நான் எல்லாம் உயிரோடவே இருப்பேன். இருக்கிறத சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே கரப்பான்னு உட்கார்ந்துட்டு இருந்தேன்னு வையேன், அன்னைக்கே இதை பாரு என் மூச்சு நின்று போய் இங்கன்னு மேல போய் சேர்ந்துருவேன். மக்க மனுஷங்களை பாக்குறதுக்காக தான் இந்த தொழிலையே நான் கையில எடுத்தேன். இந்த சம்பாதிக்கிறது எல்லாத்தையும் நானா கொண்டு போறேன். உன் கழுத்துல இதை போட்டு பாக்குறதுல எனக்கு எம்பிட்டு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது, அனுபவிக்கணும். அம்மாவா இருந்து கடமையை செஞ்சிட்டீங்க, செஞ்சுக்கிட்டும் இருக்கீங்க. ஆனா இதுக்கெல்லாம் உங்க மகளா நான் என்ன கைமாறு செய்யன்னு தெரியல பெரியமா. இந்த டயலாக் எல்லாம் என்கிட்ட பேசாத மல்லி. கைமாறா? இந்த பெரியமா கையில ஒரு பிள்ளைய பத்தி கொடு. பெருசா உங்ககிட்ட இருந்து நான் என்ன எதிர்பார்க்க போறேன்? நீ மாப்பிள்ள வெண்பா 3 பேருமே சந்தோஷமா இருக்கிறத நான் பார்த்தாலே போதும். அதுக்காக மட்டும்தான் பிள்ளை இவ்வளவு நாள் போராடிக்கிட்டே இருக்கேன். நீங்க என்னென்னமோ சொல்றீங்க பெரியமா, எல்லாமே நடந்தா நல்லா இருக்கும். ஆனா என்ன நீ ஆனா ஊனன்னு சொல்லிட்டு இருக்க? 1 மினிட். இத பார், அதுக்குள்ள அடுத்த கால் வந்துருச்சு. ஹலோ. ஓ அப்படியா? சரி சரி சரி, ஐ எம் ஆன் த வே. வரேன். கீப். மல்லி, ஏஜென்சில வேலை இருக்கு, நான் போயிட்டு அங்க என்னன்னு பாத்துட்டு வந்துடுறேன். எதனால எனக்கு உடனே கால் பண்ணு. அடுத்த 10வது நிமிஷம் பெரியமா இங்க வந்து டான்னு நிப்பேன். சரியா? நீ நல்லா இருப்ப. சிரிச்சுட்டே இரு. வந்துடுறேன். பாய். தேங்க்ஸ் எல்லாம் ஒண்ணும் வேணாம். வர வேண்டிய கட்டாயத்தினால வந்தேன், விருப்பப்பட்டெல்லாம் ஒண்ணும் வரல. ஏய் மல்லி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? எந்திரி முதல்ல. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? திரும்பவும் தாலி கட்டிட்டேன்னு ரொம்ப சென்டிமெண்ட்ல ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காத. என் மனசுல துளியும் இஷ்டம் இல்லாம மனச கல்லாக்கிக்கிட்டு தான் நான் வந்து நின்னேன். அதை புரிஞ்சுக்க முதல்ல. பரவாயில்லைங்க, ஆனா தாலி சென்டிமெண்ட்ல உங்க கால்ல விழறேன்னு மட்டும் நினைக்காதீங்க. அதுல உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா புத்திக்கு தெரியற விஷயம்லாம் மனசுக்கு புரியறது இல்ல இல்லையா? நீங்க வருவீங்களோ மாட்டீங்களோன்னு கடைசி நிமிஷம் வரைக்கும் மனசு கடந்து அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. உண்மையை சொல்லணும்னா நீங்க வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் உங்ககிட்ட ஒரு பக்கம் கையேந்தி நின்னா கூட இன்னொரு பக்கம் உங்க அக்கா பாசம் உங்களை வரவிடாம தடுத்துறோன்னு நான் சத்தியமா நினைச்சேன். வந்துட்டேங்கிறதால என் அக்கா மேல பாசம்லாம் இல்லாமலாம் ஒண்ணு போகல. நீ சொன்னதை நான் கேட்டுட்டேன்னு ஒன்னும் அர்த்தம் இல்ல. நான் வந்தது என் வெண்பாக்காக மட்டும்தான் நான் அங்க வந்து நின்ன. அத முதல்ல புரிஞ்சுக்க. நீ வேற எந்த தப்பு கணக்கும் போடாத. கடைசி நிமிஷத்துல வெண்பா போன் பண்ணி நான் வந்தே ஆகணும்னு சொன்னதுனால மட்டும்தான் நான் வந்தேன். வெண்பா கால் பண்ணாளா? ஆமா. மலிமாக்காக வேணா, வெண்பாக்காக கூட வர மாட்டீங்களா? ஏன் வெண்பா நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? கடைசியில ஒன்ன துருப்பு சீட்டா பயன்படுத்துறான்ல. நான் கேக்குறேன், வெண்பாக்காக இந்த ஒரு விஷயம் செய்யுங்க டாடா, ப்ளீஸ் டாடா. நீங்க மட்டும் 20 மினிட்ஸ்ல இங்க இல்ல, அப்புறம் முகத்தை நீங்க எப்பவுமே பார்க்க முடியாது.
அவ மட்டும் கால் பண்ணி அப்படி ஒரு வார்த்தையை சொல்லாம இருந்திருந்தான்னா சத்தியமா நான் வந்திருக்க மாட்டேன். தேங்க்ஸ் வெண்பா. என்னோட அக்கா ரஞ்சிதா எல்லாம் என்ன வெறுத்தா கூட பரவாயில்லன்னு எல்லாத்தையும் மீறி நான் வந்து தாலி கட்டினேன். அது உன்னோட சந்தோஷத்துக்காக இல்ல, என் வெண்பாவோட சந்தோஷத்துக்காக மட்டும்தான். அத உன் மனசுல தெளிவா பதிய வச்சுக்க. நான் உன் கழுத்துல தாலி கட்டினத சாக்கா வச்சுக்கிட்டு நீ தப்பான எண்ணத்தை உருவாக்கிட கூடாதுன்னு தான் நான் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். உன் கழுத்துல கிடக்கிற இந்த தாலிக்கு நான் உன்னை விரும்புறேன்னோ, நான் உன் மேல பாசமா இருக்கிறேன்னோ, நமக்குள்ள காதல் இருக்குன்னு அர்த்தமும் இல்ல, நீயும் நானும் புருஷன் பொண்டாட்டிங்கிறதுக்கு இது அடையாளமும் இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் அது வெறும் கோல்டு செயின், அவ்வளவுதான். நீயும் அப்படியே ஃபீல் பண்ணிட்டா இங்க இருக்கிற எல்லாருக்குமே நல்லது. எனக்கு நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியுதுங்க. மத்தவங்களுக்கு தான் இது தாலி, உங்களுக்கும் எனக்கும் இது வெறும் கோல்ட் செயின் தான். நான் ஏங்க உரிமை எடுத்துக்க போறேன் உங்ககிட்ட? இந்த வீட்ல ஒரு டேபிள் சோஃபா மாதிரி இருக்க போறேன், அவ்வளவுதானே. இந்த தாலி என் கழுத்துல ஏறதுக்கு முன்னாடி நான் எப்படி நடந்துக்கிட்டேனோ அப்படியேதான் இனிமேலும் நான் இருப்பேன். அப்புறம் ஃபங்க்ஷன்ல என்ன அவமானப்பட்டு நிக்க வைக்காம வந்ததுக்கு தேங்க்ஸ். நான் வரேங்க. என்னடி திமிரு ஏறி போச்சா உனக்கு? என்ன மேடம், நான் என்ன பண்ணிட்டேன்? நான் பாட்டுக்கு என் புருஷனோட சட்டைய மடிச்சிட்டு இருக்கேன். திமிரு ஏறி போச்சான்னு கேக்குறீங்க? எனக்கு ஒன்னும் புரியல. சட்டை மடிக்கிறதுக்கு திமிர் தேவையா மேடம்? ரொம்ப ஆடாதடி. சின்ன சின்ன விஷயத்துல எல்லாம் நீ நினைக்கிறதெல்லாம் நடக்கிறதுனால நம்ம கை ஓங்கிட்டே போகுது. அடிச்சு ஆடலான்னு கனவு மட்டும் கண்டுட்டு இருக்காத, அதுக்கு நான் விட மாட்டேன். ஏன் மேடம், நான் பாட்டுக்கு என்னோட வேலையை பார்த்துட்டு இருக்கேன், நீங்க வந்து நின்னுட்டு ஆடாத பாடாதன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஏய் நடிக்காதடி. என் தம்பி கையால தாலி வாங்கிக்கிட்டேன்னு திமிரு ஏறி போய் சுத்துறல நீ. அதான் உன் பார்வையிலே தெரியுதே. அத ஒரே ஒரு நிமிஷத்துல அத்து எரிஞ்சு போட்டுருவேன் நானு. மேடம், நீங்க அவருக்கு அக்கா தானே? ஏய் என்ன கேட்ட? அது இல்ல மேடம், தெரியாம தானே கேக்குறேன். அதாவது ராஜேஸ்வரியாகிய நீங்கள் விஜய் என்னும் என்னுடைய கணவருக்கு கூட பிறந்த அக்கா தானேன்னு கேட்டேன். இல்ல, புருஷன் பொண்டாட்டிய பிரிக்கிறதுல உங்களுக்கு அப்படி என்ன கிடைக்குது? அதுவும் கூட பிறந்த தம்பியோட பொண்டாட்டி. அவ கழுத்துல இருக்கிற தாலி எப்ப அந்த விழுன்னு தெரியாம இருக்கவே மாட்டீங்க போல இருக்கு, அதான் கேட்டேன். என்னடி ரொம்ப யோகிய மாதிரி பேசிட்டு இருக்க? யாரு நீ? என் தம்பிக்கு பொண்டாட்டியா? நீங்க ரெண்டு பேரும் என்ன புருஷன் பொண்டாட்டி மாதிரியா இருக்கீங்க? அவன் உன்னை பொண்டாட்டி மாதிரியா நினைக்கிறான். இந்த பாரு, உன்னோட கனவு கோட்டையெல்லாம் சும்மா அப்படியே சுக்கு நூறா செதறி போயிடும். என் கால்ல விழுந்து நீ கதறி துடிக்க தாண்டி போற. நல்லா கேட்டுக்கோ, உன் பெரியம்மாக்காரி குடுக்கற தைரியத்துல ஆட்டம் போட்டுட்டு இருக்காத, காணாம போயிடுவ சொல்லிட்டேன். நானா ஆட்டம் போடுறேன் மேடம்? போங்க மேடம் போங்க, எனக்கு வேலை இருக்கு. உனக்கு நக்கல் எகத்தாலெல்லாம் தாலி ஏறினதுக்கு அப்புறம் கூடி போச்சுல்ல. பெட்டி படுக்கையை கட்டிக்கிட்டு நீயே ஓடிட்டனா உயிரோடையாவது போய் சேருவேன், இல்லைன்னா அடி பலமா இருக்கும். உயிருக்கெல்லாம் உத்தரவாதம்லாம் கிடையாது, பாத்துக்கோ. மேடம், இந்த பம்மாத்துக்கெல்லாம் இந்த மல்லி பயப்பட மாட்டா. எது நடந்தாலும் பாத்துக்கலான்ற மனநிலையில தான் நான் இருக்கேன் மேடம். அப்புறம் நான் இங்க எதுக்கு இருக்கேன்னு உங்களுக்கு தெரியாதா மேடம்? அவர் கூட சொன்னாரே வெண்பாக்காக தான் இருக்கேன்னு. திரும்ப திரும்ப இப்படி கேட்காதீங்க மேடம், சரியா? இதெல்லாம் நீ மயக்கி வச்சிருக்கல என் தம்பி, அவன் கிட்ட போய் சொல்லு, அவன் நம்புவான். அப்படிதானே அவனை நீ டியூன் பண்ணி வச்சிருக்க. ஆனா அதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். குறுக்கு வழியில பொறவாசல் வழியா உள்ள வந்தபடி நீ எதுக்கு வந்திருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும்டி. எப்படா சந்தர்ப்பம் கிடைக்கும் மொத்தமா அடிச்சுட்டு போயிடலான்னு காத்துக்கிட்டு தானே இருக்க நீ. நான் இருக்கிற வரைக்கும்லாம் அது நடக்காது. இருடி, என் தம்பியை நான் கன்வின்ஸ் பண்ணுவேன். உன்னோட ஒரிஜினல் இந்த முகத்தை நான் காட்ட வைப்பேன். நீ பணத்துக்காக தான் வந்தவன அவனுக்கு நான் புரிய வைப்பேன். ஆல் தி பெஸ்ட் மேடம், வாழ்த்துக்கள்.
ஆனா ஒண்ணு, இந்த பணத்துக்காகன்னு சொல்றீங்கல்ல, நம்ம மூச்சு நின்னு போனா அடுத்த நிமிஷம் அந்த பணம் வெறும் காகிதம் தான். அதுக்காக இவ்வளவு தூரம் அடிச்சுக்கலாம் அவசியமே இல்ல. நீங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நான் உங்க தம்பியோட வாழணும், உங்க தம்பிக்கு பொண்டாட்டியா வாழணும். நீங்க ஏன் தமிழ் மேட்ரிமோனி சூஸ் பண்ணீங்க? ஏன்னா இதுல எக்கச்சக்க சாய்ஸ் இருக்கு. தமிழ்ல பாக்குற வசதியும் இருக்கு. ஹாரோஸ்கோப் கூட மேட்ச் பண்ண முடியும். லட்சக்கணக்கான பேருக்கு நம்ம தமிழ் மேட்ரிமோனி மூலமா கல்யாணம் நடந்திருக்கு. இதுக்கு மேல என்ன வேணும்? தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. நீங்க ஏன் தமிழ் மேட்ரிமோனி சூஸ் பண்ணீங்க? ஏன்னா இதுல எக்கச்சக்க சாய்ஸ் இருக்கு. தமிழ்ல பாக்குற வசதியும் இருக்கு. ஹாரோஸ்கோப் கூட மேட்ச் பண்ண முடியும். லட்சக்கணக்கான பேருக்கு நம்ம தமிழ் மேட்ரிமோனி மூலமா கல்யாணம் நடந்திருக்கு. இதுக்கு மேல என்ன வேணும்? தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.